உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக்கழக மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் இம்ரான்கான் தலைமையில் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் முன்னிலையில் தங்களை விசிகாவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் விசிக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பெரியார், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் ரணிகன், நகர செயலாளர் கலையரசன், நிர்வாகிகள் வழக்கறிஞர் பாரத் ராஜா, வினோத்குமார், சுமன், எபிநாதன், ரஃபீக், தினேஷ், அஜித், அபிஷேக், சதீஷ், பரமசிவம், தினேஷ்குமார், ஹரிஹரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் தேவ பொழிலன், தலையாரி பாவானன், முன்னவன், அமுதவன், செல்வநந்தன், கார்முகில், சுடர் விளவன், எழில்மாறன், செல்வ புஷ்பலதா, முபாரக், முகமது கவுஸ், பாத்திமா பிவி, அசன் பேக், சர்புதீன், ஜுபைதர், உசைன், மன்பா, தமிழ்மாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நோன்பு என்பது வெறும் சடங்கல்ல, உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த ரமலான் மாதத்தில் உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். அதனையொட்டி புதுச்சேரியில் இன்று இஸ்லாமிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பான இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த இஃப்தார் நோன்பை சிறப்பாக ஏற்பாடு செய்து நமது கட்சிக்கு பெருமை சேர்த்த அனைத்து இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தோழர்களுக்கும், இதில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நமது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி, நெய்வேலி ஆகிய பகுதிகளில் விசிக சார்பில் நியமனம் செய்யப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பட்டியலை நெய்வேலி தேர்தல் அதிகாரியிடம் விசிக நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து தலைமையில் வழங்கினார். அப்போது மாவட்ட துணை செயலாளர்கள் வைத்தியலிங்கம், ஆனந்த், சேகர், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சிவசக்திவேல், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் குழந்தைராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தான்குப்பம் பகுதியில் வசித்து வரும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனை பட்டா வழங்க கோரி புதுச்சேரி சட்டப்பேரவை முன்பு விசிக நிர்வாகிகள் தலைமையில் குருவிக்கார மக்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விசிக சார்பாக மறுசீரமைப்பு மற்றும் புதிய பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்த பொறுப்பாளர்களின் நேர்காணல் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் போர்க்கொடி ஏந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் துரை முத்தரசு, மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி, வழக்கறிஞர் நீதியரசு, மாவட்ட துணை செயலாளர் வாஞ்சிநாதன், ஆண்டி, செல்வி, அப்துல் கலாம் ஆசாத், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வடிவேல், ஹக்கீம் சேட், நகர செயலாளர் மரவாளன், ஒன்றிய செயலாளர் ஜெய்சீலன், பேரூர் செயலாளர் இளமதி மற்றும் செல்லதுரை, தமிழனன், கார்த்திக், அன்பழகன், மண்டேலா, கொடைக்கானல் நகர செயலாளர் இன்பராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தோழர்கள் கலந்திருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட தோழர்கள் விருப்ப மனு பெற்று பொறுப்புக்காக காத்திருக்கின்றார்கள். புதிய மனுக்கள் இன்னும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே நடத்தி அண்ணன் எழுச்சி தமிழுடைய ஒப்புதலோடு மிக விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படும். பொறுப்புகளுக்காக விண்ணப்பித்த அனைவருக்குமே
பொறுப்புகள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். போர்க்கொடியேந்தி மாவட்ட செயலாளர், பழனி தொகுதி மாவட்டம், திண்டுக்கல். கள்ளக்குறிச்சி மின்வாரிய மேற்பார்வையாளர் பொறியாளர் அலுவலகம் அருகே விசிக தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தினர் சார்பில் கொடியேற்றுதல், கல்வெட்டு, பெயர் பலகை திறப்பு விழா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொதுச் செயலாளரும் மாநில செய்தி தொடர்பாளருமான கு.க. பாவலன் கலந்து கொண்டு சங்க கொடியேற்றி கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் மாநில அமைப்பாளர் பேரறிவாளன், மாநில பொருளாளர் தம்பிதுரை, விசிக கள்ளக்குறிச்சி தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன், உளுந்தூர்பேட்டை தொகுதி மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு, சங்கராபுரம் தொகுதி மாவட்ட செயலாளர் சிலம்பன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர்கள் எலிசபெத் ராணி, சக்தி, மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் கருப்புதுரை, தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் முன்னணியின் நிர்வாகிகள் செல்வராஜ், ராஜா, அன்புரோஸ், கணேசன், தண்டபாணி, ராமதாஸ், மணிமாறன், குணசேகரன், ரவிக்குமார், குமார், வெங்கடேசன், சிவசங்கர், ரமேஷ், தண்டபாணி, ஆறுமுகம், அசோக், வெங்கடேசன், சாமிதுரை, அரசமனை, துரைசாமி, ரகுபதி, சக்திவேல், சேது, பாரதி, அன்பொழிலன், சுந்தரமூர்த்தி, பாலமுருகன், கணேசன், மணிமாறன், அரசு, அருண், ராஜா, சக்திவேல், சுந்தர்ராஜ், சின்னதுரை, இடிமுரசு, பச்சாப்பிள்ளை, தலித் ஏழுமலை, எழில் நிலவன், பாக்யராஜ், செந்தில், ராஜாராம், கோதண்டராமன், ஆதி மோகன்லால், மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கட்சியின் தொழிற்சங்கமான தொழிலாளர் விடுதலை முன்னணியின் உறுப்பு சங்கம் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணியின் கொடியேற்றுதல், கல்வெட்டு திறத்தல் நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது. நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக மாவட்ட செயலாளர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் இங்கே நிலவக்கூடிய சாதிய பாகுபாட்டை களைவதற்காகவும் தொழிற்சங்கம் தேவைப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் தொழிலாளர் விடுதலை முன்னணியை உருவாக்கி வருகின்றோம். அதன் ஒரு வேலை திட்டமாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் சங்கத்தின் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்கே பல்வேறு கோரிக்கைகளை, பல்வேறு கருத்துக்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசியவர்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்வு மிகவும் எதிர்பார்த்தபடி சீரும் சிறப்புமாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள சித்தேரிக்குப்பம் கிராமத்துக்கு குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுப்புஜோதி, மாவட்ட துணை செயலாளர் தென்றல் ஆகியோர் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் விருதாச்சலம் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விசிக விருதாச்சலம் நகர செயலாளர் முருகன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சரவணன், கவியரசு, ராமகுமார், தேவா, மகேஷ், கண்ணன், ஐயம்பெருமாள், ஐயாதுரை, அகிலன், அகத்தியன், பாலா, அஜித், அறிவரசு, ரஞ்சித், வெங்கடேசன், முருகன், பூபதி, மணிகண்டன், தட்சிணாமூர்த்தி, வீரமணி, முத்துராமன், ஐயப்பன், இளையராஜா, ராதாகிருஷ்ணன், தேவா, கருணாநிதி, கருணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் மூசூரில் விசிக அணைக்கட்டு தொகுதி மாவட்ட நிர்வாக குழு அவசர ஆலோசனைக் கூட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நாங்குநேரி அருகே தலித் மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகளையும், சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் தலித் மக்கள் மீது நடத்திய சாதி வெறியர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் பொருளாளர் சாந்தகுமார், செய்தி தொடர்பாளர் தமிழரசன், துணை செயலாளர்கள் சங்கரன், பாரதி ராஜா, பாக்யராஜ், சரவணன், ராஜேஷ்குமார், பழனி, வேல், முருகன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் பவ்யஸ்ரீ, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் விக்ரமா விளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோட்டி என்ற கோவிந்தன், அணைக்கட்டு தொகுதி மாவட்ட செயலாளர், வேலூர். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நாகநேரி பகுதியைச் சேர்ந்த இந்திரா குடியிருப்பில் தலித் மக்களை திட்டமிட்டு கொலைவெறி தாக்குதல் செய்த குற்றவாளிகளை கண்டித்து அணைக்கட்டு தொகுதி மாவட்ட சார்பாக, அதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தலித் மக்களை கொலைவெறி தாக்குதலை கண்டித்து அணைக்கட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் அவசர நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி நடந்த அந்த கொலைகளுக்கு கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த திட்டத்தை தலைவர் எழுச்சி தமிழனுடைய அனுமதியோடு வருகிற திங்கட்கிழமை
காலை 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் குற்றவாளிகளை கடுமையான கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்து அவங்களுக்கு மரண தண்டனை வழங்க தமிழக அரசை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அணைக்கட்டு தாலுகா ஆபீஸ் முன்னாடி நடைபெற உள்ளதால் இதை அவசர ஆலோசனை கூட்டி இதை விடுதலை சிறுத்தைகள் தெரிவித்துக் கொள்கிறது. வேலூரில் 57வது வார்டில் புதிதாக ரேஷன் கடை கட்ட பூமி பூஜை போடுவதற்காக வருகை தந்த அணைக்கட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமாரிடம் கலைஞர் நகர், எம்ஜிஆர் நகர், டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதிகளில் தெருவிளக்கு, கால்வாய் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி விசிக 5ஆம் பகுதி செயலாளர் கோபி, மாவட்ட துணை செயலாளர் சரவணன், பகுதி பொருளாளர் சுதாகர், மனோஜ், சக்திவேல், 57வது வார்டு செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர், அம்பேத்கர் நகர், கலைஞர் நகர், தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் வாழும் இடத்திற்கு பல கோரிக்கைகளை முன்வைத்து சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அண்ணன் நந்தகுமார் அவர்களை வரவழைத்து தங்களுடைய கோரிக்கைகளை எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க விடுதலை சிறுத்தைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மக்களுடைய கோரிக்கைகளை எம்எல்ஏ அண்ணன் நந்தகுமார் அவர்களிடம் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். அண்ணன் அவர்கள் தயவு கூர்ந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் மற்றும் மக்களுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. தலித்கள் வாழும் இடங்கள் மற்றும் பழங்குடியினர் வாழும் இடங்களில் தார் சாலை, குடிநீர் வசதி, மின்சார வசதி, கழிவறை, காவாய் வசதி, ரேஷன் வசதி, இது போன்ற அங்கன்வாடி, இது போன்ற வசதிகள் மேம்பட செய்து கொடுக்குமாறு திரு அண்ணன் நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களை பணிவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆதரவோடு 5ஆம் பகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அணைக்கட்டு சட்டமன்ற மேற்கு ஒன்றிய அலுவலகத்தை தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகவரா திறந்து வைத்தார். மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அணைக்கட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் கோவிந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,